ஒரு குருவிடம் ஒரு சிஷ்யன் வராரு. என்ன சொல்கிறாரு? குருவே, எனக்கு மன அமைதி இல்லவே இல்லை. என் மனம் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணிகிட்ருக்குன்னா அலைப்பாய்ஞ்சிட்டே இருக்குது. அலைப்பாயிற மனசை எனக்கு கட்டுப்படுத்துகிற வழியும் தெரியல. அப்போ ஒரு பாத்திரத்தில் பால் வச்சு அந்த அடுப்பில் பால் பொங்கி வழியுது இல்லைங்களா, அந்த பால் ரொம்ப நேரம் கொதிச்சுக்கிட்டே இருக்குது. குரு சொல்கிறாரு. உடனே அந்த பால் கொதிச்சிட்ருக்கும் போது ஒரே ஒரு சொட்டு குளிர்ந்த நீரை என்ன பண்ணுறாரு, குரு அது மேலே தெளிக்கிறாரு. உடனே அந்த பால் அடுத்த செகண்டே குளிர்ந்த நீர் பட்டவுடனே சூடான அந்த பால் அந்த பொங்குற குளிர்ந்த ஒரு ஸ்டேஜில் வருது. அதாவது அந்த அந்த கொதிக்கிற அடங்கி குளிர்ந்த ஒரு சூழ்நிலைக்கு வருது. அந்த சூடான பால் எப்படி குளிர்ந்து போதோ அதே மாதிரி தான் நம்மளோட மனமும். என்ன பண்ணுறோம், ஆசை, கோபங்கள் இதெல்லாம் நம்ம மனசில் தூண்டும் போது நாம் அறிவிழந்து செயல்படுறோம். அதனால் நாமளும் என்ன பண்ணுறோம், நம்மளுடைய அறிவை இழந்து நம்ம மனசோட நிலை கட்டுப்பாடு, நம்ம சுய கட்டுப்பாட்டையே இழந்துடுறோம். ஆனால் நம்ம சுய கட்டுப்பாட்டை இந்த சூடான பால் குளிர்ந்த நீர் பட்டோன்னே அதே மாதிரி தான் நாமளும் அறிவுன்ற குளிர்ந்த நீர் பட்டோன்னே நமக்குள்ளே இருக்க வேகத்தால் நம்ம மனசை என்ன பண்ணணும், கட்டுப்படுத்தணும். சுய ஒழுக்கம், கட்டுப்பாடு இது எல்லாமே இருந்தால் நாமளும் மனசை அலப்பாய விடாமல் என்ன பண்ணலாம், கட்டுப்படுத்திக்கலாம். இதுவே குரு நல்ல ஒரு யோசனையாக என்ன பண்ணுறாரு, சிஷ்யனுக்கு தராரு, நமக்கும் தராரு. நன்றி.